ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சம்மர் வந்துடுச்சு அப்படின்னாலோ இல்ல உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னாலோ நம்ம நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை வந்து நீர் கடுப்பு இல்ல நீர் சுருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப டிராப்பா யூரின் போற மாதிரி இருக்கும். யூரின் போறப்ப அப்படியே கடுக்கிற மாதிரி ஒரு வலியோட ஒரு மாதிரி கூச்சமா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ், அதாவது நம்ம பாட்டி காலத்து வைத்திய முறைகள் தான் பார்க்க போறோம். வாங்க. உங்களுக்கு லேசா இந்த நீர்க்கடுப்பு ஆரம்பிக்கிறப்பவே கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்து அந்த யூரின் போற இடத்துல நல்லா தடவிட்டு உடனே வெதுன்னு தண்ணியால அந்த ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட் அந்த குத்தல் வலியில இருந்து ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் நீங்க வாஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து வெதுன்னு தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்க. ஆரம்ப ஸ்டேஜா இருந்ததுன்னா உங்களுக்கு உடனேவே ரிலீஃப் கிடைக்கும். இல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா 3 டேஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப சிவியரா இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா திருப்பலா டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியில நல்லா கலந்து அந்த தண்ணியால யூரின் போற இடத்த வாஷ் பண்ணுங்க. இதை வந்து நீங்க அந்த ஒரு பேசின் மாதிரி வச்சு அதுல நீங்க அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். திருப்பலா டேப்லெட்டா இருந்ததுன்னா ஒரு அரை பக்கெட் தண்ணிக்கு ஒரு டேப்லெட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே உங்கள்கிட்ட பவுடர் மாதிரி இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. இதே மாதிரி கோல்டு, மூக்கடைப்பு, சைனஸ், மூட்டு வலி, அல்சர், ஹேர் ஃபால் எல்லாத்துக்கும் நம்ம சேனல்ல ரெமெடிஸ் இருக்கு, பாருங்க. எல்லாரோட லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற இந்த ரெமெடிஸ் எல்லாமே காலமா நம்ம பாட்டி காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹோம் ரெமெடிஸ் தான். இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு எப்ப இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலும் நீர்க்கடுப்பு வந்ததுனாலும் உடனே ஒரு டாக்டர் தயவு செய்து பார்த்து கரெக்டான கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நீடித்த ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு நமக்கு தேவை முழு தோலோட இருக்கிற கருப்பு உளுந்து. இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நைட்டு இதை நல்லா தண்ணியில கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியில ஊற வைங்க. நைட்டு ஃபுல்லும் இதை ஊறட்டும். அடுத்த நாள் காலையில அந்த பருப்பை வடிச்சிட்டு வெறும் அந்த தண்ணியை மாத்திரம் காலையில பல் தேய்ச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிங்க. இந்த மாதிரி நீங்க 3 நாள் குடிக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவி எடுத்திருக்கேன். இது கூட அரை டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நைட் ஃபுல்லும் ஊற வச்சிடலாம். காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறி ரெடியா இருக்கும். காலையில எழுந்து பல் தேய்ச்சிட்டு இந்த தண்ணியை மாத்திரம் வடிச்சு எடுத்து இதை மாத்திரம் நீங்க குடிச்சீங்கன்னா போறோம். வடிச்சு வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா நீங்க அப்புறம் இட்லி கரைக்கிறப்ப அதை போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு உளுந்து அலர்ஜினா இதை அவாய்ட் பண்ணுங்க. மத்தபடிக்கு இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் பெருசா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முழு கருப்பு உளுந்து தான் நீங்க எடுத்துக்கணும். உடைச்ச உளுந்தோ இல்ல வெள்ளை கலர்ல இருக்கிற உளுந்தோ இதுக்கு எடுத்துக்காதீங்க. இந்த தண்ணியை காலையில வெறும் வயிற்றுல மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிட்டுக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்னும் வராது. உங்களுக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா இது கூடவே ஒரு 10 மணி 11 மணி போல ஒரு இளநீ எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அந்த இளநியை குடிச்சீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு நல்ல கியூர் தெரியும். கூடவே ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 3 நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடும். முதல் நாள்லயே உங்களுக்கு அந்த குணம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீர்க்கடுப்பு வந்த உடனே உங்களோட டயட்டே வந்து நீங்க நல்லா லிக்விடா மாத்திக்கோங்க. மோர், அதுக்கப்புறமா பார்லி தண்ணி, அதுக்கப்புறமா வாழைத்தண்டு ஜூஸ் இல்ல மற்ற ஃப்ரூட்ஸோட ஜூஸ், சூப்பு, கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். முந்தின நாள் 7 மணி போல புழுங்கரிசிய சாதமா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கஞ்சியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாதம் வெதுன்னு ஆகுறப்ப இந்த கஞ்சியில இருந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த சாதத்துல விட்டு பாக்கிக்கு தண்ணி ஊத்தி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை மாத்திரம் வடிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல செக்குல ஆட்டின நல்லெண்ணையும் விட்டு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்பு நல்லா கூலாகும். இந்த நீர்க்கடுப்பு உடனே குறையும். உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது கூடவே வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிங்கனாலும் உடம்போட சூடு போயிட்டு உங்களுக்கு நீர்க்கடுப்பு வராம இருக்கும். சாம்பாருக்கு புளி கரைக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி போட்டு நல்லா கலந்து அதை வடிகட்டி அதை குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கருப்பட்டிய மல்லி சுக்கோட சேர்த்து சுக்கு மல்லி தண்ணியா குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நீர்க்கடுப்பு இருக்கிறப்ப உங்க டயட்ல கம்ப்ளீட்டா சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை சர்க்கரை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸும் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கியூர் ஆயிடும். தொடை பகுதி ரொம்ப இறுக்கமா இல்லாதபடிக்கு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த ரெமெடிஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். எல்லாமே வந்து கிச்சன் ரெமெடிஸ் தான். எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது.
கனகனன்னு உடம்பு ரொம்ப ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்ததுனாலோ இல்ல குளிர் ஜுரம் வர மாதிரி இருந்தது அப்படின்னாலோ அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அர்த்தம். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் டயபெட்டிஸாவோ இல்லாட்டி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாவோ இருந்ததுன்னா உங்க டாக்டர் வந்து அதுக்கு கரெக்டான மருந்து ஆன்டிபயோட்டிக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு திரும்ப அது வராம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ரங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மத்த 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு, பாருங்க. நம்ம சேனல்ல வர டிப்ஸ் ரெசிபிஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்கன்னா போட்டோவை இன்ஸ்டாலயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு டேக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.